ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் ஒன்று ரிஜெக்ட் ஆயிடுச்சு வந்திருக்கு. இந்த ரிஜெக்ட் ஆகிற காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரீசன் இருக்குது. அது இந்த blogspot.com தான். blogspot.com அப்ரூவல் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அப்ரூவல் சம்மந்தமாக A to Z வரலாம் இந்த வீடியோவில் நான் முடிஞ்சவரையும் எவ்வளோ ஷார்ட்டான்னு சொல்லவும் அவ்வளோ ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். இப்போ நான் எல்லாருமே நம்ம சைட்டை வந்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி தான் சைட்டை வந்து நம்ம ஆட்சன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்போம். ஆட்சன்ஸு க்ரியேட் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதே ஒரு பெரிய ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி அதில் ஒரு ஒவ்வொரு கேட்டகரியில் ஒரு 10 போஸ்ட்டு போட்டு அதை நம்ம ரெடி பண்ணி நம்ம அனுப்பிச்சிருப்போம். ஆனால் வந்து நமக்கு இது மாதிரி ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் 15 நாளில் வந்து 15 மேக்ஸிமம் 10 நாட்களும் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்துடும். இது மாதிரி உங்களோட ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டால் இது கீழே வந்து அப்ரூவல் இது மாதிரி ஆட்சன்ஸ் சைட் அப்ரூவல் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரோக்ராம் பாலிசியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சைட்டு, இந்த சைட்டை கிளிக் பண்ணால் நம்ம டேரெக்டாக நம்மளோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் பேஜுக்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ எனக்கு ஏற்கனவே techwesttamil.com அப்படிங்கிறது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமைன் தான், சப் டொமைன் தான். இப்போ எதுவும் இந்த வர ரெட் கலரில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெட் கலரில் கொடுத்துரு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரெட் கலரில் வராத மாதிரி வச்சுக்காதீங்க அப்படி. இது வந்து ரொம்ப நம்ம கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே இதை கிளிக் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைட்டுக்கு தான் நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் என்றைக்குமே நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்து வந்து என்ன, நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கோம், ஒரு சின்ன தவறு எதோ நம்ம விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நமக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னு நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டு வந்து பாலிசி, இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். பாலிசி வயலேஷன் சொல்லி போட்டிருப்பாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது வந்து நீங்கள் சைட் என்ன கஸ்டமைஸ் பண்ணலை, லோ வெல் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து நேவிகேஷன் ப்ராப்ளம். இது கண்டிப்பாக நேவிகேஷன் ப்ராப்ளம். நான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சைட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடு தான். இப்போ இதுக்கு முன்னாடி இந்த லேபிளில் நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அந்த தீமில் என்ன மெனு கொடுத்துருந்தாங்களோ அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த தீமை கூட நான் எதுவுமே பண்ணலை. அதே போல் இந்த இடத்துலலாம் எதுவுமே பண்ணலை. ஒரு தீமை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டேன். அதை நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். எதுவுமே நான் அதுக்கப்புறம் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் சைட்டில் கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நானே கவனித்தேன். சரி உடனே அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் இதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆல் போஸ்ட்டுங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இதில் ஒரு 5 லேபிள் ஓப்பன் ஆகும். இதே போல் ஒவ்வொரு லேபிளுக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் மெனு பாரில். இப்போ இதை கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ப்ளைனாக இருந்துச்சு, வெறும் அந்த நேமு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து பாப்புலர் போஸ்ட், லேட்டஸ்ட் போஸ்ட்டு, கான்டாக்ட் ஃபாரம் இது மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். நமக்கு என்ன ரீசனை கொடுக்குறாங்களோ, என்ன இஷ்யூ கொடுக்குறாங்களோ அந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரி வழியை பாருங்கள். இப்போ எனக்கு கொடுத்துருக்க அந்த பிரச்சனையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு பாலிசி வயலேஷன் அந்த மாதிரி. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சிங்கிள் டேப், இந்த இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாரு. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டேப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது, ஒரு டிக் பாக்ஸ் மட்டும் தான் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து நம்ம எதுவுமே அதை என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனே நமக்கு வராது. அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கும். முடிஞ்சவரைக்கும் இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க் வந்துச்சுன்னா கவலையப்படாதீங்க. நம்ம சைட்டை பார்த்துருக்காங்க பாருங்கள், ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. நம்ம சைட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பட்டனை காணா எங்கேயுமே இல்லை. எப்படி ரீஅப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ரீஅப்ளை இதை பண்ண முடியாது. இங்கேயே அவங்க தெளிவாக கொடுத்துருவாங்க பாருங்கள், ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு மேலே தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு போட்டாங்க. அப்புறம் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் தேதி, இந்த இடத்துல வந்து 7ஆம் தேதி நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டுறேன் பாருங்கள். 7ஆம் தேதி பிப்ரவரி, ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் 7ஆம் தேதி தான் அங்கே இருக்குது. ஆனால் நான் இன்னும் 13 நாள் இருக்கணும். 13 நாள் நம்மளால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன செய்வீங்க, ஜஸ்ட்டு இந்த டொமைன் காப்பி பண்ணிடுங்க. கண்டிப்பாக 13ஆம் தேதி வரலையும் இருக்கணும். இந்த மாதிரி வெயிட் பண்ண இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க
கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் நான் இதோட தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ லென்த் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் அடுத்த வீடியோ இந்த வீடியோக்கு அப்புறம் வர ஒரு வீடியோ பாருங்கள். இதே வீடியோவை நான் அப்லோட் பண்ணிவிடுறேன்.